சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுக எம்பி கனிமொழி கொடியேற்றி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டுக்கு வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கழக தலைவர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, கழக தலைவர் தளபதி, தமிழறிஞர் கலைஞர் புகழ். மாநாட்டு அரங்கிற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த 100 அடி உயரம் கொடிக்கம்பத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில 2வது மாநாட்டில் பட்டொலி வீசி பறக்கிறது. அதன் முதல் பாதியில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மாநாடு அரங்கை திமுக மாணவரணி செயலாளரும் எம்எல்ஏவுமான எழிலரசன் திறந்து வைத்தார். பிரம்மாண்டமாய் கழக இளைஞரணி மாநாடு தொடங்க உள்ளது. மாநாடு அரங்கு திறந்து வைக்கப்படுகிறது. சேலம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டில் தொண்டர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன்பாளையத்தில் தற்பொழுது திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் 5 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த மாநாட்டு திடலில் ஏராளமான தொண்டர்கள் நிரம்பி வழியும் சூழலில் தொடர்ந்து மாநாட்டிற்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மாநாடு நடைபெறும் பெத்தநாயக்கன்பாளையத்திலிருந்து சேலம் நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஆத்தூர் பக்கம் நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரை ஏற்கனவே போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டு முறையாக போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரே நேரத்தில் ஏராளமான தொண்டர்கள் வெளியூர் மாவட்டங்களில் இருந்து வாகனங்கள் மாநாட்டுக்கு வந்திருப்பதனால் இந்த பகுதியில் மாநாட்டு வாகனங்களால் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் இருந்து மட்டும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1200 பேருந்துகள் இதுவரை மாநாட்டிற்கு வந்திருக்கிறது. இதேபோல தமிழகம் முழுவதும் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து வாகனங்களில் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்காக தனித்தனியாக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டு எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான கூகுள் மேப்பும் கொடுக்கப்பட்டு அந்தந்த வாகன நிறுத்தங்களில் கொண்டு நிறுத்துகிறார்கள். ஆனாலும் ஒரே நேரத்தில் தொண்டர்கள் தொடர்ந்து இன்னும் வருகை அதிகரித்துக் கொண்டே இருப்பதனால் இந்த வாகன போக்குவரத்தானது அதாவது தற்பொழுது ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. லவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல். சேலம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் நடக்கும் திமுக 2வது இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க உற்சாகமாக வந்திருப்பதாக திமுக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை உற்றுநோக்கும் வகையில் மாநாடு நடப்பதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று நைட்டே பாத்தீங்கன்னா ஈவினிங்கே பயங்கரமான இந்த லைட் ஷோ, ட்ரோன் ஷோலாம் பண்ணி அண்ணா, பெரியார், கலைஞர் அவளோட புகழ்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் நேரத்தையே நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம். இளைஞர்லாம் பட்டாளமாக வந்திருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு இந்த மாநாடு. ஸோ எங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் வர தேர்தல் இதுவே ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கு. இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ மிக பெரும் வெற்றி திமுக கழகம் பெறும். அது தலைமையில் சின்னவரின் தலைமையில் அந்த படை வெல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாடு சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு அகில இந்தியாவை பார்த்து பாராட்டுகின்ற வகையில் எதிர்க்கட்சியில் பொறாமைப்படுகின்றவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து அமைகின்ற மத்திய ஒன்றிய அரசை யார் என்பதை நிர்ணயிக்கின்ற மாநாடாக, ஒரு திருப்புமுனை மாநாடாக இது அமையும். இந்த சேலம் மாநாடு எங்களுடைய அன்பிற்குரிய தம்பி அமைச்சர் உதயநிதியை நாளைய தமிழிலிருந்து அரியாசனத்தில் அமர வைக்கும். இது இந்திய அளவில் இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை தான் நாங்கள் எல்லாரும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் இதை நாங்கள் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக நமது உரிமைகளை நம்ம இழந்திருக்கோம் பாசிச அரசினால. அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்திலையும் நம்ம பல விஷயங்களை இழந்திருக்கிறோம். அதை மீட்டுக் கொடுப்பதற்காக தான்
முக்கிய காரணமாக இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறோம்.